இதுதான் நம்ம சேனலுடைய அடுத்த ஆப்ரேஷன். G5 மாடல் ஃபோன் நான் வாங்கும்போது 1000 ரூபா. இதோட பாடி பார்ட், லோவர் பாடி பார்ட் இப்போ எங்கே இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியலை. என்னென்னா, இவர் செத்து ஒரு 8 வருஷம் ஆச்சு. இவருக்கு உயிர் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்றதான் இப்போ பாயிண்ட் ஆஃப் வியூ. ரெண்டாவது, இது எங்கள் அம்மாவுடைய பழைய ஃபோன். இதுவும் பேட்ரி சார்ஜ் போட முடியலடா, அப்படியே போட்டேன். அப்புறம் அப்பா வேறு வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னாங்க. இது ரெண்டையும் ஒன்று ஒன்றா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவரை நான் ஆல்ரெடி பிரிச்சிருக்கேன். பிரிக்க ட்ரை பண்ணேன் ஆக்சுவலாக. அதான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அண்ணனுக்கு கொஞ்சம் சூடு கட்ட போகிறோம். நெளிஞ்சிருக்க ஸ்டைலை பார்க்கையில் கண்டிப்பாக பேட்ரி வீங்கியிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். சிக்கனா ஒருத்தன் நான் இதுக்கு முன்னாடி எடுத்த நிறைய வீடியோஸ் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம சேனலில் ஒரு பெரிய ஸ்டார்டிங்கில் இவ்வளோ பெரிய அடி எனக்கு ரொம்ப கஷ்டம். என் பைக்கை ரிப்பேர் பண்ணதாக இருக்கட்டும், என் பைக்கை டோட்டலாக ஓவராலிங் பண்ணதாக இருக்கட்டும், அப்புறம் இன்னும் சில சின்ன சின்ன ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கினதாக இருக்கட்டும், வாங்கினதை ஆக்டிவேட் பண்ணதாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயத்த ஒரு சின்ன டெக்னிக்கல் ஃபால்ட்டுனால இழந்துட்டேன். ஹார்ட் டிஸ்க் மிஸ் ஆகிடுச்சு. ஃபோன் வச்சுருந்தேன். ஆக்சுவலி ஹார்ட் டிஸ்க் இல்லை, ஃபோனை தான் ஹார்ட் டிஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இருங்க வரேன். திரும்பி உட்காந்துக்கிச்சு போ. சில நிமிஷங்கள் போராடி இதை பிரிச்சுட்டேன். பிரிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது ஏன் இது ஓப்பன் ஆகலைன்னு. ஏன்னா நம்ம தப்பான ஆங்கிளில் ஓப்பன் பண்ணியிருந்துருக்கோம். ஸ்க்ரூஸ் இருக்குது அப்படின்னா இங்கே இதை வச்சு நம்ம ஓப்பன் பண்ணியிருந்துருக்கணும். இந்த கம்மை வந்து ரிமூவ் பண்ணி இந்த இடத்துல ஓப்பன் பண்ணியிருந்துருக்கணும். டோட்டலாக அந்த பாடி லுக்கே இப்போ போயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல இதை எப்படி ஓப்பன் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு வழியாக அதை பிரிச்சுட்டேன். ஆனால் ஏன்னா தப்பான ஆங்கிளில் பிரிச்சுட்டேன். இப்போ ஒரே வழி வந்த வரைக்கும் என்ன பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல ஆக்டிவேட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்ப்போம். பேட்ரி கண்டிப்பாக செத்துருக்கும். நல்ல ஹீட் ஆயிடுச்சு. டீசால்டர் பண்ணி பேட்ரி எடுத்தோம். இப்போ இந்த பேட்டரியை வந்து சார்ஜ் போட்டு பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம வேறு பேட்ரி யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஊதிருச்சு.
500 mAh தான். ரொம்ப சின்ன பேட்டரி. இந்த தென்னுக்கு இவ்வளோவே ஜாஸ்தி.